ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1851வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 2ஆம் திருமொழி, அதன் 8வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு. இந்த 2ஆம் திருமொழியும் அடுத்த திருமொழியும் ராமாவதாரத்திலே ஈடுபட்டு ஆழ்வார் அரக்கர்கள் வாயிலாக பாடிய பாடல்கள். அரக்கர்கள் பெருமான் திருமுன்பு வந்து எங்களை விட்டுவிடு, ராவணனை கொல்லு என்று வேண்டிய அளவிலே தவறு செய்தவன் அவன், எங்களை ஏன் கொள்கிறாய், அவனை கொன்றுவிடு, எங்களை விட்டுவிடு என்று வேண்டுகிறார்கள். சென்ற பாசுரத்திலே பார்த்தோம். அப்படி வேண்டிய அளவிலே எம்பெருமான் ராவணனை வென்று கொன்ற அளவில் மிகவும் அஞ்சி அரக்கர் இந்த பாடலில் குரக்கின தலைவர்களை குறித்து விண்ணப்பம் செய்கின்றனர். ராமபிரான் ஒரு தாபதன் தானே, ஒரு தபஸ்வி தானே, தவம் செய்து கொண்டிருந்தவன் தானே என்று கருதி ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்தான் என்கிறார்கள் அரக்கர்கள். பாசுரத்தை பார்க்கலாம். மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி முதலா கயல் கண்ணினார்கள் இருப்ப. மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி முதலா கயல் கண்ணினார்கள் இருப்ப. தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து தஞ்சமே சில தாபதர் என்று. தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து தஞ்சமே சில தாபதர் என்று. புனம் கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புக எய்த. புனம் கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புக எய்த. அனங்கன் அன்ன தின் தோள் எம் ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி முதலா அம்கையல் கண்ணினார்கள் இருப்ப. தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து தஞ்சமே தில தாபதர் என்று. புனம் கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புகையெய்த. அனங்கன் அன்ன தின் தோள் எம் ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பாசுரம். புன்மையாளன் என்றால் அற்பன் என்று பொருள். புன்மையாளன் ராவணன், புன்மையாளன் அவன் நெஞ்சிலே புக எய்த, அம்பு எய்த. அனங்கன் காமன் அல்லது மன்மதன் என்று பொருள். அனங்கன் அன்ன தின்தோள் எம் ராமர்க்கு, அவனை போன்ற அழகான எங்கள் ராமனுக்கு. தாபதன் என்றால் தபஸ்வி, தவம் செய்து கொண்டிருப்பவர்கள் என்று பொருளாகும். இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். பதபதார்த்தம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பதத்திற்கும் வரிசையாக பொருள். மனம் கொண்டு ஏறும், ராவணனுடைய உள்ளத்தை கைப்பற்றி கொண்டு அவன் உள்ளத்திற்கு பொருந்தி இருப்பவர்களான மண்டோதரி முதலாகிய கயல் கண்ணினார்கள் இருப்ப. அழகிய, என்றால் அழகு என்று பொருள். அழகிய கயல் போன்ற கண்களை உடைய மனைவிமார்கள் இருக்கவும். தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒழித்து, தனக்கு மேம்பட்ட செல்வமாக கொண்ட அவர்களுடைய முலைகளிலே மனம் வைத்தலை விட்டு தஞ்சமே சில தாபதர் என்று. பிராட்டிக்கு புகழாக வருவார் சிலர் தாபதரே. இவர்கள் பிராட்டியை தூக்கி கொண்டு வந்தால் இவளை காப்பாற்றுவதற்காக வரக்கூடியவர்கள் யார்? சில அந்த தவம் செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தானே என்று கருதி, புனம் கொள் மென்மயிலை, காட்டிலே வாழும் மெல்லிய மயில் போன்ற பிராட்டியை சிறை வைத்த புன்மையாளன், சிறையிலே வைத்த கீழ்மையாளனான அசோகவனத்திலே கொண்டு போய் சிறையிலே வைத்தான் அல்லவா ராவணன். அப்படி கீழ்மையானவனான ராவணனுடைய நெஞ்சில் புகையெய்த, நெஞ்சிலே உரைக்க எய்தவனான அனங்கன் அன்ன, காமனுக்கும் காமனை போன்ற தின்தோள் எம் ராமர்க்கு, திண்ணிய தோள்களை உடைய எம்மை காக்க வல்ல ராமனுக்கு அஞ்சினோம், பயப்பட்டோம், தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிறார்கள் இந்த பாசுரத்தில். ராவணனுடைய நெஞ்சை கவரும்படியான அழகுடைய மண்டோதரி முதலிய அழகிய மீன் போன்ற கண்களை உடைய மனைவியர் பலர் குறைவின்றி இருக்கவும், தனக்கு செல்வமாயிருக்கின்ற அவர்களுடைய கொங்கைகளிலே கண் செலுத்தாமல் இந்த பிராட்டிக்காக பரிந்து கொண்டு வரக்கூடியவர்கள் சில மரவுரி தரித்த தபஸ்விகள் தானே, அவர்கள் நமக்கு ஒரு பொருட்டோ என்று கேவலமாக எண்ணிக்கொண்டு காட்டுமயில் போன்ற பிராட்டியை சிறையிலே வைத்த நீசனான ராவணனுடைய மார்பிலே புகுமாறு அம்பு செலுத்தியவரும் மன்மதனைப் போன்ற அழகுடையவரும் வலிய தோள்களை உடையவருமான எங்கள் ராமபிரானுக்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ.
ராவணன் தன்னுடைய போகத்திற்குரிய விஷயம் இல்லாமையாலே வழியில்லா வழியில் புகுந்தான் என்று சொல்வதற்கு இடமிருந்தாலாவது குற்றமில்லை என்னலாம். அவன் மனதை கவரும்படியான அழகு வாய்ந்த மண்டோதரி முதலான மாதர் பலர் இருந்தும் மனைவியர் இருந்தும் அவர்களின் அவயவங்களின் அழகை பேணாமல் தன் நிலத்திலே வளரும் மயிலின் சாயல் போன்ற சாயலை உடையவளான பிராட்டியை கொண்டு வந்து சிறை வைத்தான் பாவி ராவணன். இவனை மிஞ்சின நீசன் உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய மார்பிலே உரைக்கும்படியாக அம்புகளை பொழிந்த ராமபிரானுடைய வீரத்திற்கு அஞ்சுகின்றோம் என்கிறார்கள். தனம் கொள் மென்முலை, மாதருக்கு செல்வம் முலையாதலால் தனம் கொள் மென்முலை எனப்பட்டது. தஞ்சமே சில தாபதர் என்று, சில தாபதர் தஞ்சமோ என்று நினைத்தானாம். சில தபஸ்விகள் தான் இவளுக்கு தஞ்சமாக இருப்பார்களா, அவர்களை நாம் பார்த்து கொள்ளலாம், எனக்கு இணையானவர்களா அவர்கள் என்று நினைத்தானாம் ராவணன். அதாவது இந்த சீதையை நாம் அபகரிக்கிறோமே, இவளை சேர்ந்தவர்கள் பரிந்து கொண்டு எதிரிட்டு வந்தால் நமக்கு துன்பமாகுமோ என்று ஆலோசிக்க புகுந்து மரவுரியும் சடையுமாய் தவவேஷம் கொண்டிருக்கின்ற ராமலக்குவர்கள் இவளுக்கு தஞ்சமாக வரக்கூடும், அவர்களெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டோ என்று அவர்களை அலட்சியமாக நினைத்துவிட்டு அபகரித்து வந்தான் என்பது பொருளாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில், தனக்கு நுகர்வதற்கு பொருத்தமான பொருள் இல்லாமையாலே ராவணன் கெட்டான் அல்லன். மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி முதலா அம்கையல் கண்ணினார்கள் இருப்ப, இதயத்தை கவர வல்லவராய் நெஞ்சுக்கும் பொருந்துவோர்களான மண்டோதரி தொடக்கமான அழகிய கயல் போல இருக்கும் கண்ணழகை உடையவர்கள் இருக்க, தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து, தனக்கு செல்வமான யாவற்றையும் தனக்கு உரிமையாக்கிய அவர்கள் முலைகளை பார்க்காமல் தஞ்சமே சில தாபதர் என்று இவளுக்கு புகழாய் இவளை காக்க வருபவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் சிலரே அல்லவா, அவர்களிடம் என்ன ஆற்றல் இருக்கப் போகிறது என்று பிராட்டியை சிறை வைத்த ராவணனுடைய தவறான எண்ணம் கொண்ட நெஞ்சிலே புகை எய்த அனங்கன் அன்ன தின்தோள் எம் ராமர்க்கு அஞ்சினோம். நன்கு அழுந்த பொருந்துமாறு அம்பு எய்ய வல்லவனாய் அழகிய வடிவினையும் திண்ணிய தோள்களையும் உடைய பெருமாளுக்கு ராமபிரானுக்கு அஞ்சினோம். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ, எங்களை கொன்று விடுவீர்களோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கவது என்று அரக்கர்கள் பாடி ஆடுகிறார்கள் என்பதை இந்த செய்யுளிலே சொல்லுகிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். மனம் கொண்டு ஏறும் மண்டோதரி முதலா அம்கையல் கண்ணினார்கள் இருப்ப, தனம் கொள் மென்முலை நோக்கம் ஒளிந்து தஞ்சமே சில தாபதர் என்று புனம்கொள் மென்மயிலை சிறை வைத்த புன்மையாளன் நெஞ்சில் புகையெய்த அனங்கன் அன்ன தின் தோள் எம் ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. எங்கள் ராமனுக்கு அவனுடைய கணைகளுக்கு அஞ்சினோம், எங்களை காப்பாற்றுவீர்களாக, எங்களை கொல்லாதீர்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று விண்ணப்பிக்கிறார்கள் அரக்கர்கள். அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். கலியன், பரகாலன், அரட்டமுக்கி, அடியார் சீயம், அடையார் சீயம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர், வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.